இதை கேளுங்களேன். தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு சிபிஎஸ்சிக்கு ஃபர்ஸ்ட் என்ஓசி 30 லட்சம் 50 லட்சம் வாங்குற என்ஓசி இலவசமா தேடி கொண்டு வந்து அமைச்சர் கொடுத்தார் என்பது உண்மையிலே வரலாற்றில் முதல் முறை. ஓகே, கேட்டிங்களா? இப்போ ஒரு ஃபேக்ட் செக் பண்ணுவோம். சிபிஎஸ்சின்றது சென்ட்ரல் போர்டு ஸ்கூல். சின்ன குழந்தைக்கு கூட அது தெரியும். அது வந்து தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இல்லை. எந்த மாநில அரசும் சிபிஎஸ்சி ஸ்கூலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமாவா? அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் போர்டிலேருந்து தனியாக நடத்துகிறாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கிற இந்த மெட்ரிகுலேஷன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸோடைய ஃபீஸோ எதுவுமே இந்த உச்சவரம்போ சிபிஎஸ்சி ஸ்கூலில் இது பண்ண முடியாது. அவங்க வச்சதான் சட்டம், அவங்க வச்சதான் ஃபீஸு. சரியா? இப்போது இதுக்கு என்ஓசி கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு அனுமதியே அதிகாரமே இல்லை. 2013 அந்த அதிகாரத்தை எடுத்துட்டாங்க. திரும்ப 2017 கொண்டு வந்தது. அதை மறுபடியும் 2025 எடுத்துட்டாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ஓசின்றது வந்து மேண்டேட்ரியே இல்லை. தமிழ்நாடு அரசு கொடுக்கணுன்ற அது அவசியமே இல்லை. இப்போது அவசியமே இல்லாத ஒன்றை திமுக கொடுக்கறதுக்கு கடன் லஞ்சம் கேட்டுச்சு அப்படின்னு போய் பரப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவசியமே இல்லாத ஒன்றுக்கு தாவேக அரசு சும்மா ஓசியாவே கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சிபிஎஸ்சி ஸ்கூலில் அவ்வளவு பிரச்சனை நடக்குது, அவ்வளவு சண்டை நடக்குது, அவ்வளவு பேப்பர் லீக் ஆகுது. எல்லாம் இந்த ChatGPT-யோடைய ஆன்சர் கீ கொடுத்தனால பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அங்கே நடக்கிற போராட்டமே நீட் தேர்வு இதாயிடுச்சு, பேப்பர் லீக் ஆயிடுச்சு, கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் டார்கெட் பண்ணுறாங்க. எல்லா முறைகேடுகளும் சிபிஎஸ்சியில் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸுக்கு இவ்வளோ சலுகைகள் கொடுத்து, இவ்வளவு என்ஓசி கொடுத்து, இவ்வளவு இதை ஓப்பன் பண்ணி வச்சு மக்களை என்ன இது பண்ணுறாங்க, திசை திருப்புறாங்க. மெட்ரிகுலேஷன்லாம் இனிமேல் இல்லை, கல்வி வந்து மாநில கன்கரண்ட் லிஸ்ட்டில் இல்லை. நம்ம வந்து திமுக என்ன சொல்லிட்டு இருந்துச்சு, கல்வி மாநில பட்டியல் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ அது கன்கரண்ட்லேருந்து சண்டை போடுறதுக்கு இவங்க நினைக்கிறத பார்த்தா கல்வியை மொத்தமாக ஒன்றிய அரசுக்கே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் தான் இங்கே தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் மேண்டேட் பண்ணிட்டாங்க. ஜூலை 1 சான்ஸ்கிரிட்டை மேண்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 9th கிரேட் வரைக்கும் கண்டிப்பாக ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு மேண்டேட் பண்ணிட்டாங்க. அப்போது இங்கிலீஷ் கண்டிப்பாக படிக்கணும். அப்புறம் சான்ஸ்கிரிட் தான் 3rd லாங்குவேஜ். அப்போ 2nd லாங்குவேஜ் ஹிந்தி. அப்போ எங்கே இருக்குது, எப்படி தமிழ் படிப்பாங்க? தமிழ்னு இல்லை, எந்த மாநில மொழியும் எப்படி படிப்பாங்க? ஆனால் தமிழ்நாட்டில் வந்து மும்மொழி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. கூட்டி கழிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த அஜெண்டா பக்காவாக நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே புரியும். ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கு பல லட்சங்கள் செலவு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆணை வந்து ₹1 கூட செலவு இல்லாமல் அமைச்சர் கையால கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு சிபிஎஸ்சிக்கு ஃபர்ஸ்ட் என்ஓசி 30 லட்சம் 50 லட்சம் வாங்குற என்ஓசி இலவசமா தேடி கொண்டு வந்து அமைச்சர் கொடுத்தார் என்பது உண்மையிலே வரலாற்றில் முதல். சிபிஎஸ்இ February 2025 ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. அதுலயே ஸ்டேட் கவர்மெண்டோட என்ஓசி வழங்குறதுக்கான ரைட் அண்ட் டியூட்டி மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதாவது முதல்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ஓசி இருந்தால் தான் அப்ளிகேஷன் ப்ராசஸே ப்ரொசீட் ஆக முடியும். இப்போது என்ஓசியே இல்லைன்னாலும் அவங்க டைரெக்டாக அப்ளை பண்ணால் சிபிஎஸ்சி அதை கன்சர்ன் ஸ்டேட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. 30 days டைமுக்குள்ளே அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவிக்கணும். இல்லாட்டி ஃபர்தராக ஒரு ரிமைண்டர் வரும், அதுலேருந்து 15 days அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். இல்லாட்டி அப்ளிகேஷன் ப்ரொசீட் ஆகிடும். இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட என்ஓசி நாட் நெசசரி அப்படிங்கிறது தான் நிலைமை. ஆனால் இப்போ இந்த ப்ராசஸ் மாறினதே தெரியாமல் அந்த ஸ்கூல் நடத்துகிற ஒரு பேட்டி கொடுத்துருக்காரா, இல்லை தெரிஞ்சுமே இந்த என்ஓசியை மிகைப்படுத்தி காமிச்சு பேட்டி கொடுத்துருக்காராங்கிறது நமக்கு தெரியல.